வணக்கம் டிவோட்டி நேஷன் தமிழ் சேனல் நேர்களே. கடகராசிக்கு அஷ்டம சனிலாம் முடிஞ்சு ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து கொண்டிருக்குங்கிறதா உண்மை. ஸோ இதில் குருவார் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி, அதாவது இது வரைக்கும் நம்ம என்னமா தவறாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நல்லா புரியக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சில பேர் சொல்றீங்க, என்ன சார் கடகராசி குரு ராசிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்றீங்க, ஒன்றும் விளங்கலையே, ஒன்றுமே நான் பிரச்சனையில் தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவர் வந்துதான் என்ன பிரச்சனை, இது வரைக்கும் நம்ம செய்ததில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத காட்டினாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டியை உச்ச குரு ராசிக்குள்ள கொடுத்து 7, 9, 5ங்கிற அருமையான பாவத்தை பார்க்கும் பொழுது இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளை திருத்தி கொண்டு கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு நல்ல விதமாக போய் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை, ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக கடகராசிக்கு குரு ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னா, ராஜயோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலும் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் வராங்க. ஸோ 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருவது, புதன் ராசிக்குள்ளே வருவது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. குருவோட சேருகிறார்கள். ஸோ எப்போ ஒரு குருவோட புதன் சூரியன் சேருகிறார்கள், அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரங்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது புத்தி கூர்மை உண்டு சில விஷயங்கள் செய்கிறது, இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணோங்கிறத தெரிஞ்சு இப்போ டோட்டலாக ஆல்டர் பண்ணுறது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், படிப்பு முயற்சி, அது மூலமாக நல்ல ஒரு பலன்கள். அதே மாதிரி இந்த ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் லைனில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கொஞ்சம் வருதுங்க. இப்போ எப்படின்னா, இந்த ராசி இவ்வளோ ஒரு குரு புதன் சூரியனுங்கிற ஒரு நல்ல கிரகத்தின் தாக்கத்தில் மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது ஒரு நல்ல சில விஷயங்கள் பல மாதமாக போட்டு கொண்டிருந்த திட்டங்கள் கொஞ்சம் செயல்படுத்தி அதில் கொஞ்சம் ரன்னிங்க்கு வரக்கூடிய அமைப்புகள், அல்லது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் வருதுங்க. அப்புறம் உங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாருங்க, சூரியனுங்கிற தனகாரகனே 2ஆம் இடத்துக்கு போய் சில வருமானம், வரவேண்டிய பணம் கொஞ்சம் நமக்கு நிவர்த்தி பண்ற மாதிரி சில பிரச்சனைகளை நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு வருது. உங்களுடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா, அந்த கடகராசிக்கு குரு புதன் சூரியன் செவ்வாய் 12 இருக்கும் பொழுது என்ன, உங்களுக்கு ஏதோ ஒரு இடமோ வீடோ ஏதோ ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணி கூட சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்கள், வேலை தொழிலில் கொஞ்சம் முனைப்பான ஒரு முயற்சி, அதே சமயத்தில் அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் மீண்டு இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறனாலையும், புதன் சூரியன் ராசிக்குள்ள வருவதனாலையும், 2ஆம் இடத்துக்கும் சூரியன் மாத இறுதியில் போறனாலையும் நல்ல ஒரு அமைப்பு. குருவால் எல்லாமே ஓரளவுக்கு திருட்பலம் பெறுகிறார்கள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறதும் அப்பா சார்ந்த விஷயங்கள், அவங்களோட எழுத்து பூர்வீக சம்பந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் இடத்துல மறைந்து செவ்வாய் சனி இருக்கும் பொழுது உங்களுடைய இடம், வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முயற்சிகள், அதாவது நீங்கள் இப்போ வண்டி வாங்குறது, வண்டி மாற்றுறது டக்குன்னு பண்ணாமல் ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் பொது பலனாக வருகிறது. இது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உடனே பலன் கிடைக்கலினாலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இது மாதிரி சில விஷயங்கள் டெசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்களோ, யாரை கான்டாக்ட் பண்ணி பண்ணீங்களோ, அல்லது மாணவர்கள் எது மாதிரி லைனில் நீங்கள் போய் ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணீங்களோ, அல்லது வியாபாரிகளாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், என்ன சிந்தனை வந்ததோ அது பிற்காலத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு எது மாதிரி திசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.